அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட் பார்ட் 9. ஸோ போன பாட்டை எல்லாரும் அழுதுருக்கீங்க, நல்லாவே தெரியுது. ஸோ எப்படின்னு சொல்ல தெரியல, இந்த எஃப்எஃப்க்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கும், சரியா? ஸோ இது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் ரெண்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் இப்படியே ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜிம்மினை விட்டு போக மனசே இல்லை, ஏன்னா அவங்க குழந்த. ஸோ அவங்க பேபியை அவங்க பார்த்துட்டு, பேபி நான் உனக்காக தாண்டா இருக்கேன், எனக்கு தெரியும் உன் அப்பா ரொம்ப க்ரூவலான பர்சன்ட்டு. அவர் எனக்கும் மட்டும் இல்லைடா, உனக்கும் சேர்த்து தான் துரோகம் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து நீ வந்து வெளில வந்துட்டேன்னு வையே இந்த வேர்ல்ட்லேருந்து, அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னா பிடிக்கும். அவர் வந்து உன்னை ஹாப்பியாக பார்த்துப்பார். அதுக்கப்புறம் இந்த சாராவெல்லாம் விட்டுருவார், சரியா? அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை. அம்மா இருக்கேன், சரியா? நீ பயப்படாத, நான் இருக்கும் வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது, உன்னை சேஃப் அண்ட் செக்யூராக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வெளியே பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து டோர் ஓப்பனாக சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு இப்போ டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, ஏன்னா கிஸ்ஸிங் சவுண்டாக கேட்குது. நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. சாரா தான் வந்துடுப்பா. ஜிம்மின் அவரை டைட்டாக வந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு ரூமுக்கு கொண்டு போகிறாரு. உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரோக் ஆகுது. இப்போ தான் கொஞ்சமாச்சும் ஹோப்பாக இருந்து, இப்போ ஏன்னா பேபி வந்ததுக்கு ஜிம்மின் மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாட் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறத பார்த்து உங்களுக்கு வந்து ஐஸ்லாம் டியர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ திடீர்னு வந்து ஜிம்மின ரூம் வந்து ஓப்பன் ஆகுது. ஏஷா, எனக்கு தெரியும் நீ பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போய் டின்னர் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜராவை கூப்பிட்டு உள்ளே போயிடுறான். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, எப்படி பேசுகிறேன்னு கூட சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ இப்போ பண்ணதான்னு வந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலையே நீங்கள் போயிட்டு டின்னர்லாம் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ வந்து பெயினாக இருக்குது, உங்கள் பேக் போன்லாம் உங்களால் முடியல, பட் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த சைடு வந்து மார்னிங் சவுண்ட், அவங்க 2 பேரும் வைல்டாக மேக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாரா தான் செம்மையாக கத்துறா. உங்களுக்கு வந்து இதெல்லாம் கேட்கும்போது எதுக்குடா நம்ம இந்த வேர்ல்டில் இருக்கோம் அந்த மாதிரி இருக்குது. ஓ காட், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை உங்ககிட்ட கூப்பிட்டு போயிருங்க. இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல, என் குழந்தைக்காக தான் இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு வேணாம். எனக்கு ஜிம்மின் கூட இருக்கணும் காட், ப்ளீஸ் எனக்கு ஜிம்மின் வேணும், அவன் கூட லைஃப் லாங் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறான், என்னால் முடியல. என் வயிற்றில் குழந்தை இருக்கு, ஆனால் என் புருஷன் இன்னொருத்தி கூட இருக்கா, என்னால் முடியல காட், ப்ளீஸ் அவனை என்கிட்ட கொடுத்துருங்க, என்னை பிரிச்சிடாதீங்க. சின்ன வயசுலேருந்தே என் கூட யாருமே இல்லை. ஜிமின் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே மாறிச்சு. ஆனால் ஜிமின் இன்னொருத்தி கூட இருக்கா, என் குழந்தை. எனக்கு என் ஜிமினும் குழந்தை வேணும். ஆனால் எனக்கு பயமாக இருக்கு, ஜாரா என் குழந்தை என்கிட்ட பிரித்து எடுத்துருவா. எனக்கு வேணுங்க. என் லைஃப்பில் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் யாருக்கும் எந்த தப்புமே பண்ணலையே. ஆனால் நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ வந்து பெயின் வரும். ஆனால் தப்பு பண்ணுறவங்க தான் அந்த லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸ்லாம் டியர்ஸை வைப் பண்ணிட்டு நீங்கள் குக் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிடுறீங்க. ஏன்னா அந்த சவுண்டில் உங்களால் கேட்கவே முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கான திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பா, ஹெல்த்தியான ஃபுட்லாம். ஸோ நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்கிடுறீங்க. ஸோ ஜாராவும் ஜிமினும் வந்து அதில் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களும் தூங்கிடுறாங்க. ஸோ இப்படியே தான்டா டேஸ் வந்து பாஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கொடுத்துருப்பான். ஸோ அடிக்கடி கூட தான் நீங்கள் பேசுவீங்க. எப்படி பேபி இருக்குது, இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான். உங்ககிட்ட ஃபோன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு தெரியாது. ஸோ வந்து இன்றைக்கி நீங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் 9th மந்த்து, இன்னும் 10 days தான் இருக்குது உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு. இப்போ நீங்கள் ஜிமின்கிட்டே பேசியே ஆகணும், ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் டெலிவரிக்காக. ஸோ நீங்கள் வந்து இந்த 4 month இந்த 3 month நீங்கள் வந்து ஜிமின் கூட பேசியிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவன் வந்து உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பான். அண்டு வந்து
சாராவும் தான் ஜிமின் கூடயே இருந்திருப்பா. உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த மார்னிங் சவுண்ட், இந்த சவுண்ட் மட்டும்தான் அவங்க வந்து காதில் கேட்டுகிட்டே இருக்கும். இந்த சவுண்ட் உங்களால் கேட்கக்கூடாது, இதுவுமே வேணாம் அப்படின்னு தோணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு ஹோப் கொடுத்துட்டு ஜிமின் வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்தில் சாரா தான் அப்படியே உட்காந்து என் கூட ப்ளே பண்ணிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் ஜிமின் போய் நிற்கிறீங்க. என்ன என்ன நிற்கிற? அது வந்து ஜிமின் சீனா, எனக்கு வந்து இப்போ டெலிவரி ஆக போகுது, ஹாஸ்பிட்டல் போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நான் ஹாஸ்பிட்டல் போகணும். போ, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். எந்த ஒரு கேருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அழுதுகிட்டே இருக்கீங்க. அண்ட் வந்து ஒரு 5 days போகுது. ஒன் டே வந்து நீங்கள் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜாரா தான், ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, இங்கே பாரு இந்த டிஷ்ஷை எப்படி தான் பண்ணணும், உனக்கெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கணுமா? உனக்கு கொரியன் டிஷ்ஷே சரியாக பண்ண தெரியல, நீ எல்லாம் என்ன பண்ணோ தெரியல, இங்கே பாரு எனக்கு பசிக்குது, அதை எடுத்து கொண்டுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அந்த சோஃபாவில் உட்கார்றா. ஸோ நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸை வந்து பவுலில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வாரீங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து வார வரலையே அந்த பவுல் அப்படியே கீழே விழுது. ஏன்னா உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. ஜரா ஜரா இங்கே வா ஜரா. என்னடி என்ன என்ன? வயிறு வலிக்குது ஜரா, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குது ஜரா. ஏய் என்னடி என்ன? என்னெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது, நீ வேணால் ஹாஸ்பிட்டல் போய்க்கோ, இந்தா ஃபோன் கால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் உங்கள் முன்னாடி எரிஞ்சு விட்றா. ஸோ நீங்கள் அதை எடுக்கலான்ட்டு போகிறீங்க. அதுக்குள்ளே உங்கள் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறீங்க. ஸோ உங்கள் வயிற்றில் நல்லா அடிபட்டுருது. ஜரா ஜரா ப்ளீஸ் ப்ளீஸ் கிட்ட வா ஜரா, ஜரா பயங்கரமாக வலிக்குது ஜரா, குழந்த ஜரா ஜரக்கு பா ஜரா, பிளட்டு வருது ஜரா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் இப்போ வேறு இப்போ தான் சாப்பிடலான்னு பார்த்தா பிளட்டு மயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறா. என்ன சாரா? அதுவா, வயனுக்கு வந்து பெயின் வந்துச்சு போல், கீழே விழுந்துட்டா, பிளட்டாக இருக்குது, என்ன பண்ண? அவ்வளோதான், சைட் எடுத்து போட்டு பேபி வந்தால் எடுத்த சைட் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கேர்லெஸ்ஸே இல்லை, அப்படி கேவலமாக சொல்கிறான். இது உங்களுக்கு கேட்டோன்னே, ஏன்னா அவங்க வயிற்றில் இருக்க அந்த பெயினை விட ஜிம்மி இப்படி சொல்கிறது அவ்வளோ பெயினாக இருக்குது. சாரா தான் அவங்க 2 ஹேண்டையும் அப்படியே பிடிச்சிட்டு இழுத்து உங்கள் ரூமுக்கு தான் போகிறா. அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. நீங்கள் அழுகுறீங்க. ஜரா ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத ஜரா. ஏய் இந்த குழந்தை உசுரோட இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? எனக்கு நீ செத்து தொலைஞ்சனா எனக்கு ப்ராப்ளம். ஸோ உனக்கு நான் தான் டெலிவரி பெயின் போய் உனக்கு பண்ணணுமா சி அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து அருவருப்பு அவங்கள அப்படியே ஃப்ளோரில் அப்படியே படுக்க போட்டு, உங்களுக்கு வந்து அந்த பேபி வந்து ஹெட் வந்து இன்னும் வரல. அப்போ உங்களை பார்த்துட்டு, ஏய் ஷா புஷ் பண்ணாட்டி பேபி வராது, புரியுதா? நீ வந்து ஒரு டாக்டர் தானே, உனக்கு ஜரா முடியல ஜரா, ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணு ஜரா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டில் இருக்கும்ல, கட்டில் அந்த காலை பிடிச்சிக்கிறீங்க, டைட்டாக பிடிச்சிட்டு புஷ் பண்ணலான்னு சொல்லி பண்ணுறீங்க. பட் உங்களால் முடியல. ஜாரா வந்து உங்ககிட்ட ஸ்லாப் பண்ணிட்டு, ஏய் இப்படி பண்ணிட்டேன்னு செத்து தொலைஞ்சிட போடி, இந்த குழந்தை உசுரோட இருந்தா என்ன இல்லைண்ணே, ஆனால் நீ செத்துருவே, அப்புறம் எனக்கு தான் ப்ராப்ளம் ஆயிரு, ஜிம்மின்னு வந்து என்கிட்ட தான் கேள்வி கேட்பான், நீ செத்தா அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேபியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புஷ் பண்ணுறீங்க. ஃபைனலி வந்து பேபி ஹெட் வந்து வெளில வந்துடுது. ஸோ வந்து க்ளவுஸ்லாம் போட்டுட்டு பேபியை வெளில எடுத்துட்டு அப்படியே உங்கள் மேலே தூக்கி போட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பேபியோட நெக் இது இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டு நீங்களே கிளிப் போடுறீங்க. ஏன்னா ஆல்ரெடி தேங்க் எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பான். ஸோ ஜிமின் இதெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாமே கட் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கான ஜிஞ்செல்லாம் நீங்கள் போய் அந்த தையெல்லாம் போட்டுக்கிறீங்க. உங்களுக்குலாம் ஆல்ரெடி எல்லாமே தெரியும்ல. ஸோ ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, உங்களால் முடியல. உங்கள் பேபியை நீங்களே க்ளீன் பண்ண பக்கத்தில் வாட்டர் இருக்கும், ஆல்ரெடி ஜாரா வந்து எடுத்து வந்திருப்பா. ஸோ அதை வச்சு ஒரு ஒயிட் டவல் எடுத்து தொடச்சி உங்கள் பேபியை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க. உங்கள் பேபி செம்மையாக அழுதுகிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, பாய் பேபி தான். உங்களுக்கு பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேனே தெரியல. பட் பக்கத்தில் ஜிமின் இல்லை, ரொம்ப சேடாக இருக்குது.
ஸோ நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு பெட்டில் வந்து உங்கள் பேபியை லைட்டாக நீங்கள் படுக்க போட்டு அங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்க. உங்களால் முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது. இப்போ தான் டெலிவரி ஆகிருக்குல்ல, ஸோ ரொம்ப பெயினாக இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு உங்கள் பேபி பக்கத்தில் நீங்கள் தூங்குறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்து எழுப்பி பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடி வந்து ஜிமின் தான் உட்காந்துட்டு இருக்கான். பேபியை தூக்கிட்டு அவன் பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். உனக்கு அவ்வளோதான். ஓகே, ஜிமினுக்கு பேபி பிடிச்சிருக்கு போல், அவன் பேபி வந்தால் சேஞ்ச் ஆகுவான் போல் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஸோ நீ ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. உனக்கு அவ்வளோ பாடி பெயினாக இருக்குது. ஆனால் ஜிமின் உங்களை பார்த்துட்டு எதுவுமே சொல்ல. அவன் பேபி அப்படியே அந்த சைடு தூக்கி போயிடுறான். என்ன இவன் பேபியை தூக்கி போயிட்டான், ஒருவேளை நம்மக்கிட்ட இருந்து இந்த பேபியை பறிச்சிருவானோ தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறீங்க. எழும்பி தடுமாறி பெட்டில் விட்டு இறங்கி நீங்கள் வந்து வெளில போய் பார்க்குறீங்க. ஜிமின் தான் அந்த பேபியை வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது அவங்க லைட்டாக டியர்ஸ் வருது. நீங்கள் அதை வைப் பண்ணிட்டு ஓகே, ஜிமினுக்கு இந்த பேபி பிடிச்சிருக்கு போல், அதான் அவன் இந்த பேபியை பார்த்து கொஞ்சிறான். அப்படின்னா ஜிமின் நம்ம கூட இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படி ஜிமின் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஜிமின் அவங்கள அப்படியே திரும்பி ஸ்ட்ரைட்டாக பார்க்குறான். பார்த்து பேபிக்கு ஃபீட் பண்ணியான்னு கேட்குறான். நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ பார்த்து அவங்கள அப்படியே முறைச்சிட்டு இந்தா ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ ஜாரா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, நான் ஜிமினை என் கூட வச்சுக்கலான்னா இந்த குழந்தை இவனை மாற்றிடும் போலையே. ஓ காட், ஜிமினை விட்டு போகக்கூடாது. ஏதாச்சும் பண்ணு ஜாரா, ஏதாச்சும் பண்ணு. இந்த ஷாவை ஜிமின்கிட்டேருந்து பிரிக்கணும். என்ன பண்ணுறது நீ யோசி, உன் மைண்டுக்கு என்ன படுதோ அதை பண்ணு ஜாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா வந்து ஈவில் பிளான் போட்டு இருக்கா. ஸோ ஜிமின் உங்கள் ரூமில் தான் இருக்கான். அவன் பேபியை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து மில்க் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்கள, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணும்போதே அவன் ஒவ்வொரு ஹேண்டு ஃபிங்கர்ஸ்லாம் பிடிச்சி பார்க்குறான். அவ்வளோ க்யூட்டாக குட்டியாக இருக்குது. அவன் வந்து பேபியை ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான் நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போதே. ஸோ நீங்கள் இன்னும் அப்படியே பார்க்குறீங்க நிமிந்து. அவன் எதுவும் சொல்லலை, அப்படியே அவங்க ஃபோர்ஹெட் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு எல்லாமே போயிடுறா. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ ஸ்ட்ரைட்டாக வெளில போயிட்டு அவன் கார் எடுத்துகிட்டு ஒரு பீச்சுக்கு தான் போகிறான். அது மிட் நைட் தான், நைட் டைம் இருக்கும். ஸோ அங்கே போய் நின்றுட்டு அவனுக்கு டபுள் மைண்டாக இருக்குது. ஏன்னா இப்போ ஜாராவே மேரேஜ் பண்ணிட்டான்ல அஃபிஷியலாக, பட் உங்களை மேரேஜ் பண்ணியிருக்கான், அதை யாருக்கிட்டேயும் அவன் சொல்லலை. அது மட்டும் இல்லை, இப்போ பேபி இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது, நீங்களா இல்லை பேபியா ஜாராவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது. இப்போ என்ன பண்ண சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். அப்போ ஜங்கு அட்டன் பண்ணிட்டு டேய் எதுக்குடா இப்போ என்ன கால் பண்ணேன்? அதுவா மச்சான், அது ஷாக்கு டெலிவரி ஆகிருச்சு. என்னது, குழந்த பிறந்துருச்சா? ஆமாம். இப்போ என்ன பண்ண போகிற? நீ பேசாமல் ஷாவையும் அவன் குழந்தையும் நீ விட்டு அவன் எங்கேயாச்சும் குழந்தைய கொண்டு போட்டு, அதுக்கப்புறம் அவள் லைஃப் அவள் பார்த்துப்பா. அவள் படித்த பொண்ணு தானே, அவள் இண்டிபெண்ட்டாக இருப்பா. நீ அவளை விட்டு, இதான் சரி. டேய் அது ஏன் குழந்தடா, நான் எப்படி விடுவேன்? ஏன் பிளட்டு? இது நீ ஜாரா மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ வந்து பேசி என்ன யூஸ்? இல்லைடா, என்னால் ஷாவை விட முடியாது, அவன் கூட இருக்கட்டும். டேய் இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? அவளை வச்சிருக்கடா, இது எந்த பொண்ணும் ஏற்றுக்க மாட்டா. அது மட்டும் இல்லை, நீ ஷாவை விட்டுறதான் சரி. ஏன்னா நீ வந்து அவளை ஹாப்பியாக பார்த்துக்க மாட்டேன், அவள் லைஃப் அவள் பார்க்கட்டும். டேய் நான் என்ன சொல்ல உனக்கு புரியுதா ஜங்கு? என்னோட ரத்தம்டா, என்னால் விட முடியாது. ஓ சாருக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்கா? இது நீ ஜாராவை மேரேஜ் பண்ண முன்னாடி யோசிச்சிருக்கணும். இத்தனை டைம் நான் சொன்னேன், என்கிட்டயே சொல்லாமல் அவகிட்டையும் சொல்லாமல் மேரேஜ் பண்ணல, இதுவும் அஃபீஷியலாக. நான் நினச்சேன்டா நீ ஷாவை மேரேஜ் பண்ணும்போது சீக்ரெட்டாக பண்ணுற, ஒருவேளை நீ சொல்லிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணேன், என் ஃப்ரெண்டு மாறிடுவான்ட்டு. ஆனால் நீ ஜாராவை எப்போ மேரேஜ் பண்ணியோ
அப்போவே என்னோடய ஹோப்லாம் அப்படியே ஃப்ளாப் ஆகிட்டு. சத்தியமாக சொல்கிறேன்டா, உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பேசுகிறான். ஜிமின்னு கடுப்பில், எனக்கு ஷாவும் இம்பார்ட்டன்ட், பேபி இம்பார்ட்டன்ட். ஜாராக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த ப்ராமிஸை நான் காப்பாற்றுவேன். என்னால் எனக்கு 2 பேருமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ ஜங்குக் இந்த சைடு டேங்க் கால் பண்ணி சொல்லியிருப்பான், ஷாக்கு பேபி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் அவன் வீட்டுக்கு வருவான், அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ஜாரா ஹாலில் தான் உட்காந்துட்டு இருப்பான். ஸோ ஜிமின் ஜாரா பார்த்துட்டு, என்ன ஜாரா ஹாலே உட்காந்துட்டு இருக்க, பேபியை போய் பார்க்கலையா? ஓ, இது வேறு நான் பண்ணணுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் குழந்தைக்கு ஆயாமா நான் இருக்கணுமா? என்ன நினச்சிட்டு இருக்க? நீ ஷாவை விட்டுருவ, என் கூட இருப்பேன்னு பார்த்தா அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது. எனக்கு சுத்தமாக தெரியாது தெரியுமா? இப்போது பொண்டாட்டி நான் 2ஆம் தரமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா கேட்குறா. ஏ ஜாரா, இங்கே பாரு, எனக்கு ஒன்றையும் பிடிச்சிருக்குடி. ஓ, ஒரு பையனுக்கு 2 பொண்டாட்டியா? ஏன் இருக்கக்கூடாதா? எனக்கு ஷாவையும் பிடிச்சிருக்கு, ஒன்றையும் பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியல, ஆனால் நான் ஒன்று தாண்டி அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு ரீசன் நீ வச்சுட்டு இருக்க. ஆனால் உன்னோட வாரிசு யார்? இந்த பிறந்திருக்கானே இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா பாயிண்ட் பண்ணி காட்டுறா. ஸோ ஜிமினுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏ ஜிமின், நீ இன்னும் முட்டாளாகவே இருக்க. உள்ளே போய் பாரு, உனக்கே எல்லாம் புரியும். என்னடி சொல்கிற? நீ போய் பாரு, உனக்கே புரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜிமின் உள்ளே பார்க்குறான். டேங் உள்ளே உங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க பேபியை வச்சுட்டு. ஜிமினுக்கு கடுப்பாகும், ஏன்னா டேங்கை பார்த்தாலே. டேங் சொல்லிட்டு இருப்பான், நீ ஜிமினை விட்டு வந்துரு, நம்ம பேபி வளர்க்கலாம், இது ஜிமினோட குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதுக்கு அப்பாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஜிமினுக்கு கடுப்பு. இதை பார்த்து நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வருவான் ஒரு ஹேமர் எடுத்துகிட்டு. ஸோ நீங்கள் தான் பேபியை டக்குன்னு வாங்கிட்டு டேங்க் அந்த சைடு தள்ளி விட்டுருவீங்க. ஜிமினை ஸ்கோலாக எந்த சைடு போயிட்டு விழுந்துருவான். ஜிமின் என்ன பண்ணுற? ஏய், எதுக்குடி இங்கே இவன் வந்தான்? என்ன வீட்டிலே இவன் கூட இருக்கியா என்ன? இல்லை ஜிமின், அது இவன் பேபியை பார்க்க வந்தான், அதான் காட்டினேன். இதில் என்ன இருக்குது? ஏய், என்ன சீட் பண்ணுறியா என்ன? பட்டாயா? ஓ, சாரு பெரிய யோக்கியம், நீங்கள் பெரிய ஒழுக்கம், இவ்வளோ சீட் பண்ணியான்னு கேட்குறேன். டேய், நீ தான்டா சீட்டரு. கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தையே கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்த கேவலமான புத்தி தானடா நீ. டேய் தயா, இதில் நீ குறுக்க வராது. இது ஏன் லைஃப், நான் யார் கூட வாழணும், யார் கூட படுக்கணும் நான் மட்டும்தான் முடிவு பண்ணுவேன், நீ கிடையாது, சரியா? முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. ஓ டேய், எனக்கு சத்தியமாக தெரியலடா உன்னை மாதிரி கேவலமாக ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கிறதுக்கு. ஐயோ, நீ ஏன் ஃப்ரெண்டு? டேய் தேங்கு, தயவுசெய்து கிளம்புறா, என் வீட்டுக்கு வராத. உனக்கு எத்தனை டைம் வார்ன் பண்ணுறது? எனக்கு தெரியும் நீ இந்த சைடு இவ பார்க்கத்தான் வருவேன்ட்டு. நான் சாவ விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். டேய், நீ என்ன இருந்தாலும் சரி, ஷா எனக்கு மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் சொல்கிறான். உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க, தயவு செய்து இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா, 2 பேரையும் கத்துறீங்க. தேங்க் ஹே ஷா, உன்கிட்ட சொல்கிறேன், இவன் என்னை ஹர்ட் பண்ணான்னு என்கிட்ட ஒரு டைம் சொல்கிறீ, இங்கேருந்து நான் உன்னை கூப்பிட்டு போயிடுறேன். தேங்க் ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு கிளம்பு, என்னால் ப்ராப்ளம் வேணாம் ப்ளீஸ். சரிடி, நீ ஹர்ட் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு போகிறான். இது ஜிமினுக்கு பார்த்தா கடுப்பு, அவனுக்கு அவ்வளோ ஹெட்லாம் ரேப் பண்ணிட்டு அப்படின்னு முறைச்சிட்டு நிற்கிறான். ஸோ ஜாங் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கப்புறம் நீங்கள் பேபி பக்கத்தில் படுக்க போட்டிருப்பீங்கள்ல, உங்கள் ஹேரை பிடிச்சிட்டு, ஏய் அடிக்க வேணான்னு பார்க்குறேன், இன்றைக்கி தான் டெலிவரி ஆகிருக்கு, ஆனால் நீ அவன் உன்னை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போகிறான், நீ என்னோட இடிச்சிட்டு இருக்க. ஜிம்மின், அவன் ஜஸ்ட் என்னை கேர் பண்ணான், நான் பெயினில் இருக்கேன்ட்டு. நீ நினைக்கிற மாதிரி இல்லை ஜிம்மின். ஓ தெரிலடி, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் கன்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறேன். உங்கள் ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆல்ரெடி நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்க, அப்போ நீ வாடி என் கூட வாடின்னு கூப்பிட்றனா, எதடி அவுத்து போட்டு காட்டினேன். ஜிம்மின், இந்த மாதிரி பேசாத ஜிம்மின். ஏய்,
எனக்கு தெரியாத அந்த பொண்ணுங்களை பார்த்து நல்லா தெரியும்டி. ஆல்ரெடி என் கூட படுத்துட்டேன். நான் ஜஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது தெரிஞ்சும் அவன் வந்து உன்னை வந்து கேட்குறான்னா, என்னாடி என்ன உங்கள் 2 பேருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்டிருக்கான். ப்ளீஸ் ஜிமின், சத்தியமாக எங்களுக்குள்ளே அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. அவன் என் ஃப்ரெண்டு தான். உருட்டு, நான் எவ்வளோ நாளைக்கு நீ உருட்டு நானும் பார்க்குறேன்டி, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரூமுக்கு கிளம்பிடுறான். ஸோ ஜாரா இந்த கான்வர்சேஷனில் வந்து கேட்டுட்டு இருந்துப்பா, இவெல்லாம் பிளான் பண்ணுறா. ஓகேடா, நான் எதோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ.